நான் இப்போ தனியாக இருக்கேன், ஐ எம் அலோன், ஐ எம் சிங்கிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். தமன்னா ஆபாசமாக நடித்த படத்தெல்லாம் அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். நடிகருடைய கணவர்கள்லாம் கிட்டத்தட்ட கூஜா மாதிரி தான் இருக்கு. இனிமேல் அவரை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவருக்கு சோத்த போடணும், அவருக்கு வெளிநாட்டுக்கார் வாங்கி கொடுக்கணும், அவருக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் நம்ம சம்பளத்திலேயே நடக்கும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரெட் டேப் சேனல் நேயர்களே, தமன்னா காதலனுக்கு பிரேக்கப். இந்த நடிகர் நடிகைலாம் லிவிங் டுகெதராக வாழ்வாங்க. அது 1 வருஷமோ 12 வருஷமோ பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தாலி கட்ட மாட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேட்டிங்லாம் போவாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பிரேக்கப்புன்னு சொல்லிடுவாங்க. சிலர் 10 நாட்கள்லேயே பிரேக்கப் ஆகலாம், சிலர் நண்பர்களாகவே பிரிகிறோம்னு சொல்லலாம். இது சினிமா நடிகர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, எனக்கு பதவிங்கிறது துண்டு மாதிரி, தேவைப்பட்டால் துண்டை போடுவோம், தேவைப்பட்டால் தூங்கி எரிஞ்சிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக துண்டு எப்படின்னா, இவர் இப்போது எந்த கட்சியில் இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த துண்டு. அந்த மாதிரி நடிகர்களும் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தான் டேட்டிங், ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறார்கள். தமன்னா கடந்த 3 ஆண்டுகளாக இந்திய நடிகர் விஜய் வர்மா என்பவருடன் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. 2 பேரும் நண்பர்கள். தமன்னா ஆபாசமாக நடித்த படத்தெல்லாம் அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அப்படியே ஐஸ் மாதிரி குளிர்ந்தது, ஆகா தமன்னா பிரமாதம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவார். அதாவது தமன்னா ஆபாசமாக உடை அணிந்தால் கூட அதை கைத்திட்டி வரவேற்பவர் விஜய் வர்மா. ஏன்னா நடிகருடைய கணவர்கள்லாம் கிட்டத்தட்ட கூஜா மாதிரி தான் இருக்கணும். ஆரம்ப காலத்தில் கூஜா தீக்கின்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படி இல்லை. அந்த அடிப்படையே தமன்னாவும் விஜய் வர்மாவும் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. இப்போ போன வாரம் திடீர்னு தமன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மற்றும் ட்விட்டர்லாம் விஜய் வர்மாவோட அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கிட்டா. இந்த வலையளத்தில் ட்விட்டரில் தன்னுடன் விஜய் வர்மாவை தமன்னா தூக்கியதற்கான காரணம் என்னன்னா, நான் இப்போ தனியாக இருக்கேன், ஐ எம் அலோன், ஐ எம் சிங்கிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அது காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, விஜய் வர்மாவுக்கு இப்போது இந்தியில் படங்கள் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய ஆக்டர் இல்லை, 3ஆந்தர ஆக்டர் தான். அப்போ ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்தி படத்தில் போவார், நாம் ஒரு இந்தி நடிகரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தமன்னா நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய நினைப்பிலே இடி விழுந்து விட்டது, மண் விழுந்து விட்டது. விஜய் வர்மா மொக்க நடிகர் ஆகிவிட்டார். இனிமேல் எதுக்கு அவரை இழுத்துக்கிட்டு இருக்கணும்? இனிமேல் அவரை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவருக்கு சோத்த போடணும், அவருக்கு வெளிநாட்டுக்கார் வாங்கி கொடுக்கணும், அவருக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் நம்ம சம்பளத்திலேயே நடக்கும். இது நமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து தான் தமன்னா அவரை விட்டு விலகிவிட்டார். ஆனால் வலைதளத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, நான் அவரை விட்டு பிரிந்து விட்டேன், ஆனாலும் நானும் விஜய் வர்மாவும் எப்போதும் போல நண்பர்களாக பழகி வருவோம், நண்பர்கள் தான், எங்கள் நட்பில் எந்தவித குறுக்கீடும் ஆபத்தும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் தமன்னா. நேயர்களே, தமன்னாவும் விஜய் வர்மாவும் பிரிந்து விட்டார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவல். ஆனால் இருவரும் திருமணம் செய்யவில்லை. எனவே தமன்னாவும் விஜய் வர்மாவும் விவாகரத்து என்று தலைப்பு போட இயலாது. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தமன்னா அவங்க வழியில் போவாங்க, விஜய் வர்மா அவங்க வழியில் போவாங்க. இதான் உண்மை. நேயர்களே, இது போன்ற விறுவிறுப்பான புத்தமுதிய வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிறது மட்டுமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.